ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாவக்காய் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். பாவக்காய் அதை வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இந்தாண்ட வானல் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன். அது கூட பெருங்காயம் போடுறேன். பெருங்காயம், வெங்காயம், போடுறேன். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி போடுறேன். தக்காளி கொஞ்சம் டிப்ஸு, உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். உங்களுக்கு ஒரு சிட்டிக்காய் போட்டு வதக்கணும். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். இங்கே காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இது நல்லா நசுக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா நசுங்கிடும். நசுங்கிட்டோடனே மடிக்கி வச்சுருக்கிறோம்ல பாவக்காயை இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு வேணும்னா தண்ணி ஊற்றிக்குங்க, இல்லைன்னா தண்ணி வேண்டாம். அதுலேயே தண்ணி இருக்கும், உருகிடும், நல்லா ஃப்ரையாக ஆகிடும். உங்களுக்கு மஞ்சப்பொடி போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா காரம் எல்லா காய்க்கும் ஊறும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இது வெந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். சுருங்கிடுச்சு பாருங்கள், நல்லா சுருங்கிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வைக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சா சரியாயிடும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.